தமிழ்நாட்டில் தவைக்கு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் கடந்துருச்சு. இந்த 100 நாட்களில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க? இவங்க பண்ண பெரிய சாதனை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது, பெயர் மாற்றம் செய்யறது, இந்த பஸ் ஸ்டாப்லலாம் ஏற்கனவே இருந்த ஃப்ளெக்ஸை தூக்கிட்டு முதலமைச்சருடைய ஃபோட்டோவை போட்டு ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரியான சாதனைகள் தான் பண்ணியிருக்கிறாங்க. தோல்வியை மட்டுமே கண்டிருக்கிற அரசு தான் தாவேக் அரசு. ஃபோட்டோ ஷூட்டை வச்சே இந்த மக்கள் நடிகர் மோகத்திலேயே நம்ம அரசு நடத்திடலாம் அப்படின்னு தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில் பலிக்காது இனி வருங்காலம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கிற அடுத்த கட்ட நகர்வுகள், பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்ற மாதிரி மக்களின் குரலா நிறைய விஷயங்கள் குறித்து அரசியல் சார்ந்தும் தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு மோகநிதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம்ப்பா. தமிழ்நாட்டில் தவைக்கு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் கடந்துருச்சு. இந்த 100 நாட்களில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க? இந்த 100 நாட்களில் தாவேக அரசு ஏகப்பட்ட சாதனைகளை அள்ளி குமிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா பார்க்குற மக்களே சிரிச்சிருவாங்க. இவங்க பண்ண பெரிய சாதனை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது, பெயர் மாற்றம் செய்யறது, இந்த பஸ் ஸ்டாப்லலாம் ஏற்கனவே இருந்த ஃப்ளெக்ஸை தூக்கிட்டு முதலமைச்சருடைய ஃபோட்டோவை போட்டு ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரியான சாதனைகள் தான் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களையோ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம கொண்டு வர திட்டங்களால் இந்த மக்கள் பயனடையக்கூடிய அளவிற்கான திட்டங்களையோலாம் இந்த தாவேக அரசு செய்யலை. குறிப்பாக இப்போ நடந்து முடிந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்ன சாதனைகள்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த சாதனைகளுக்கு கூட முறையான நிதியை கூட அவர்களால் ஒதுக்க முடியாத அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரே நடந்திருக்குது. ஒரு மெக்கானிக்கலாக ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாக்கல் பண்ண ஒரு பட்ஜெட் மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசில் கொண்டு வந்த இந்த கல்விக்கான நிதி இந்த பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டிருக்குது. வேளாண் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் திருப்பதி ஏழுமலையாண்டெல்லாம் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்து கடந்த முறை ஆட்சியை விட இந்த முறை ஆட்சியில் வேளாண் பட்ஜெட்டுக்கான நிதியும் குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எந்தவித பலனுமே கொடுக்காத ஒரு நிதியை தான் பட்ஜெட்டாக இந்த ஆண்டுக்கு தாவேக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தாவேக அரசு கொண்டு வந்தது இந்த வெற்றியை நோக்கி தமிழகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 100 நாட்களில் தாவேக அரசு எந்த இடத்தில் தமிழ்நாட்டை வெற்றியடை செஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திமுக அரசு தமிழ்நாட்டை உண்மையாகவே வெற்றியில் நோக்கி கொண்டு சென்றது. அதற்கு சாட்சி என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இவரே நிதி ஆயோக்ல பேசுறாரு, தமிழ்நாடு சிறந்து இருக்குது, இரண்டாவது மாநிலமாக இருக்குது, அனைத்து துறைகளிலும் வனமான மாநிலமாக இருக்குது அப்படின்றாரு. அதே மாதிரி நிதித்துறை அமைச்சரும் சரி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு வளர்ந்த இடத்துல இருக்குது அப்படின்றாரு. அப்போ தாவேகா எந்த இடத்திலிருந்து வெற்றியை நோக்கி தமிழகம் அப்படின்ற ஸ்லோகனை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. யூஜிசி வைஸ் சான்சலர் தேடுதல் கமிட்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் யூஜிசியை அந்த தேடுதல் கமிட்டியில் கொண்டு வராமல் இருந்தது. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் வேலையாக யூஜிசியை உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. இது மாநில அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதே மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்னையிலேயே இந்த வந்தே மாதரம் விஷயம் வந்ததுலேருந்து மாநில சுயாட்சிக்கான மாநில உரிமைகள் அத்தனையுமே ஒன்றிய அரசு கிட்ட வச்சு தோற்று போன அரசு தான் தாவேகாவுடைய அரசு. இவங்க எதை வைத்து வெற்றியை நோக்கி தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், பவர் கட் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு நான் பெரிய சாதனையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவச மின்சாரம் தரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதை பெரிய சாதனையா வீடியோ போட்டவங்கலாம் கூட இன்னைக்கு அதை நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், தவறா பேசிட்டேன், மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களுடைய அரசு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது மக்களை. இப்படி தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில், இந்த 100 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் தோல்வியை மட்டுமே கண்டிருக்கிற அரசு தான் தாவேக அரசு. இந்த தமிழ்நாட்டை தோல்விக்கு கொண்டு சென்றிருக்குது. இந்த மக்களை உண்மையாகவே ஒரு அரசின் மீது நம்பிக்கை இழக்க செய்கிற அளவிற்கான ஒரு தோல்வியை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தி கொண்டிருக்குது. இவங்க வெற்றியை காணணும் அப்படின்னு சொன்னால் இவங்க 100 ஆண்டு தோத்து போனாங்கல்ல, இதில் எல்லாத்திலிருந்தும் வெற்றி பெறுவதற்கு பார்த்தாலே போதுமான. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அப்படின்றது. ஆனால் இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை மாநாடு நடந்திருக்கு. அதில் முந்தைய திமுக ஆட்சியில் பேசி முடிக்கப்பட்ட பல்வேறு முதலீட்டாளர்கள் தான் பங்கெடுத்திருக்காங்க. அந்த ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் திமுக முன்னாடி செயல்படுத்தின அந்த ஒரு இதுக்கு தான் இப்பயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கூட ஒரு பெரிய பதிவை போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி நாங்கள் பேசி முடிச்சு வச்ச திட்டங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இந்த மேனிப்புலேட்டிவ் பாலிடிக்ஸை ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேனிப்புலேட்டிவ் இப்போ கூட ஒரு 2-3 நாட்களாக தொடர்ந்து நீங்கள் செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. படிக்கிற மாணவர்கள் அடித்து கொல்லப்படக்கூடிய கொலை குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது, போதைப்பொருள் அதிகரித்து இருக்கிறது.
இதை எப்படியாவது மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒண்ணுமே இவங்க ஆட்சியில எதுவுமே செய்யாத ஒரு விஷயம் திமுக சாதித்து வைத்திருந்த அந்த எம்ஓயூஸ்க்கு இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க வந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒரு அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னு சொன்னா பத்திரிகையாளர்களை அனுமதிக்கணும். கண்டிப்பா. அதை விட முக்கியம் அந்த தொழில்துறையை சார்ந்த அமைச்சர் தாவேக அரசுல அந்தந்த துறைசார் அமைச்சர் அந்தந்த துறைக்கான நிகழ்வுகள்ல எதுலையுமே பேசுறதே கிடையாது. நிகழ்வுகள் அதை தாண்டி சட்டப்பேரவையில அந்த துறை சார்ந்த கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னா, இப்போ அறநிலையத்துறை பத்தி நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அங்க வந்து வேற ஒரு தொழில்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு. கிடைக்காது. ஆமா, கண்டிப்பா. இப்ப நிதித்துறையை பத்தி கேட்டோம்னா அங்க கல்வித்துறை அமைச்சர் எழுந்து பேசுறாரு. இந்த மாதிரி தான் வந்து இப்ப சட்டப்பேரவை அந்த மாதிரி இப்ப தொழில்துறை அமைச்சர் வந்து கல்வி நிலையங்கள்ல எல்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. குழந்தைகளை எல்லாம் எழுப்பி அது ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ் அப்படினாலே கீர்த்தனா அப்படின்ற மாதிரி அந்த அமைச்சர் பேரு தான் வந்தது. இப்ப தொழில்துறை சார்ந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறீங்க, பத்திரிகையாளரை ஏன் அனுமதிக்க மறுக்கிறீங்க? அப்போ நீங்க அப்பட்டமா வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இதை வந்து வழக்கம் போல நம்ம போட்டோ ஷூட் ரீல்ஸை மட்டுமே வச்சு இதை நம்ம ஒரு ட்ரெண்ட் பண்ணி விட்டுறலாம், நம்ம வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஒரு விஷயமே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. 100 நாள்ல நம்ம மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் கூட சொன்னார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு, 100 நாள்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சிட்டிங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ப கூட முடியாது, ஆனா அதை மேனிப்புலேட் பண்ணி நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளையும் தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல போட்டோ ஷூட்டை வச்சே இந்த மக்கள் நடிகர் மோகத்திலேயே நம்ம அரசு நடத்திடலாம் அப்படின்னு தான் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில பலிக்காது இனி வருங்காலத்தில். கண்டிப்பா இப்ப மக்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தொடர்ந்து மின்வெட்டா இருக்கட்டும், இல்ல குடிநீர் தட்டுப்பாடா இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்ப என்ன தாவேக அரசு பண்ணிருக்காங்க அப்படின்னா, சொத்து வரி, சென்னையில சொத்து வரியை வந்து 4 மடங்கா உயர்த்திருக்காங்க. நேத்து மக்கள் எல்லாமே போயிட்டு பகிரங்க குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருக்காங்க. என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாக்குவாதம்லாம் நடந்திருக்கு. இதுதான் தாவேக அரசு கொண்டு வந்த மாற்றமா? தாவேக அரசு 100 நாள் ஆட்சியில இதுவரை மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே அவங்களால கொண்டு வர முடியல. அதுக்கு பதிலா இவங்களோட கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கு அப்படின்னா, இந்த அரசை யாராவது நியாயமா விமர்சிச்சாங்க, இந்த அரசை யாராவது கேள்வி கேட்கறாங்கன்னா உடனே அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு போகணும்னு கூட அவங்களுக்கு இது கிடையாது, அந்த சட்டத்தை பின்பற்றணும்னு கூட அவங்களுக்கு கிடையாது, கைது செய்யணும், ரிமாண்ட் பண்ணணும் அவங்கள. அந்த மாதிரி பல முயற்சிகள் தோத்து போயிருக்குது. ரிமாண்டே கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க சட்டவிரோத கைதுகள் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நியாயமாக கேள்வி எழுப்பக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீதும் சமூக ஆர்வலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து, நம்ம சமீபத்தில் நம்மளுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கூட கைது செய்து ஒரு நாள் முழுக்க, அது பார்த்தா இவங்களை பொறுத்தவரையில தான் அவங்க அது கைது. நம்ம திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பொறுத்தவரையில அவர் அந்த தஞ்சாவூருக்கு வந்து ஒரு ரோட் ஷோ போயிட்டு வந்த மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தது. இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். மக்களுக்கு இந்த நேரத்தில் பயனுள்ள விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்சென்ட்ரேஷனே அவங்களுக்கு கிடையாது. அவங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவங்க தொடக்கத்திலேருந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது நடக்காத ஒரு விஷயம். அதை தான் இந்த சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைதில் கூட அவங்க கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ தாவேக அமைச்சர்கள் பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஏன்னா வாரம் ஒவ்வொரு அமைச்சர் வந்து ட்ரெண்ட் ஆவாங்க. இப்போ சட்டப்பேரவையாக இருக்கட்டும், மரிய வில்சன் வந்துட்டு தமிழை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இப்போது அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வந்து ஊனமுற்றோர் அப்படின்ற வார்த்தையை மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த வார்த்தையில் கூட அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு நேம கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை கூட தெரியாம அமைச்சர் பொறுப்புல இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் இப்ப வந்துட்டு இருக்கு. திமுகல கூட மாற்றுத்திறனாளி தலைவர் வந்து அவர் கண்டனம் பதிவு செஞ்சிருந்தாரு. இப்போ அவர் வந்து அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இல்ல, நான் ஊனமுற்றோர்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல அமைச்சர்களுக்கு கூட ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் அவர் எப்படி வந்து கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் RSS பாஜக பின்புலத்திலிருந்து வருபவர். அந்த மேடையில் கூட என்ன பேசுறாரு அப்படின்னா, ஏன் வந்து டாக்டர் மட்டும் தான் உங்களுக்கு படிப்பா, ஏன் இந்த பிளம்பர் கார்பெண்டர் இதுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டா இருக்குப்பா, ஒரு வாரம் வந்து ஃபோன் பண்ணா அப்படின்றாரு. நான் கேட்கிற கேள்வி, அவரது குடும்பத்தை சார்ந்த யாரையாவது அந்த தொழிலுக்கு அனுப்ப முடியுமா? இது வந்து அவருடைய ஐடியாலஜியை வந்து காட்டுது வெளியே. RSS பாஜகவை சார்ந்தவர்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறத விரும்புறவங்க கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில குறிப்பிட்ட சமுதாயம் படித்து முன்னேறணும், இன்னொரு குறிப்பிட்ட சமுதாயம் அவர்களுக்கு வேலை பார்த்துட்டு அடிபணிந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை இன்னைக்கு தாவேகாவை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து மேடையில் பேசுறாரு. அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட கோவப்படுகிறார். எதற்காக? ஒரு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் பேச முடியாது, நான் பேசுறது தான் பேசுவேன் அப்படின்னு. ஒரு சட்டமன்றத்தினுடைய நடைமுறை என்ன அப்படின்றது தெரியும்.
அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏலாம் ஏதோ வீட்டில் வேலை இல்லைன்னு வந்து அந்த சேரில் உட்கார்றவங்க கிடையாது. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க அங்கே பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுடைய சிந்தனைகளினுடைய வெளிப்பாடு, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே இருக்கவங்க. அவர்கள் வந்து தமிழில் நல்லா பேசுங்க அப்படின்னு கேட்குறதுல என்ன தவறு? அதற்கு நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன? அங்கே வந்து நான் பேசுகிறது தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ஆதிக்கத்தை தான் காட்டிக்கும். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மனப்பான்மையோடு மக்களை அணுகிட்டு இருக்கிறாங்க. அடக்குமுறை போக்கோடு ஒரு பாஜக RSS வந்து ஒரு மாநிலத்தை எப்படி வழிநடத்துமோ அந்த மாதிரி அடக்குமுறை ஆதிக்க போக்கோடு தாவேக அரசு செயல்பட்டு இருக்குது. அந்த அமைச்சர்களுடைய பேச்சுக்களும் அப்படிதான் இருக்கு, ரொம்ப ஆதிக்கத்தோடு. ஒரு ஆங்கில புலமையை சட்டப்பேரவைக்குள்ள காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. அதை வந்து அங்க இருக்க எம்எல்ஏ அவர்களை தவிர்த்து பாமர மக்களுமே வீட்டில இருந்து அதை லைவா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா அது வந்தது தான். இதே மாதிரி சட்டப்பேரவையில் முன்னாடி நிறைய தீர்மானங்கள் இதெல்லாமே போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பேசுனதை யாருமே நீக்கினதில்லை அப்படின்னு கூட ஒரு பேச்சு வந்து சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த சட்டப்பேரவையில் தான் வந்துட்டு அமைச்சர்கள் பேசுனதை நீக்கிற மாதிரியான சூழல்கள் வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சபாநாயகர் கூட அவருக்கு வேலையே அதிகமாக என்னன்னா அவங்க கட்சிக்காரங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்படுறாரு. புகழ் பாடுறது, சம்மந்தமே இல்லாமல் பேசுறது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நியாயமான கோரிக்கையை மக்கள் கோரிக்கையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க திசை திருப்பி விட்ருவாங்க, டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. மறுபடியும் சபாநாயகர் கூட குறுக்கிட்டு தயவு செஞ்சு சப்ஜெக்ட் மேட்டருக்கு வாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே கேட்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சட்டமன்ற போக்கு அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. சட்டப்பேரவை அப்படின்னு பேசும்போது முதலமைச்சர் விஜய் வந்து பதில் சொல்ல மாட்டாரு, நாங்க வந்து அமைச்சர்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க. அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல மட்டும்தான் பேசுவாரா? ஏன்னா இப்ப தொழில்துறை மாநாட்டுல கூட அவர் ஒரு வார்த்தை கூட வந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு நன்றியோ இல்ல நீங்க எங்களோட தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு 4 வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்ல பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இவர் பேச மாட்டாரு? ஏன் அவர் பேசின பிரச்சாரத்துல தான் பேசுவாரா? நம்மளே புரிஞ்சுக்கலாம். அவர் பிரச்சாரத்துல பேசுறது வேற. அவர் ஒரு முதலமைச்சரா இதுவரை என்னைக்கோ பேசியிருக்காரா? முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட கரூருக்கு போறாரு, திருச்சிக்கு போறாரு. ஏதோ ஒரு முதலமைச்சருக்கான அந்த ஒரு மெச்சூர்டு ஸ்பீச் வந்து அவருடைய ஸ்பீச்சில் இருந்ததா அப்படின்னா கிடையாது. அதனால தான் அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான அஃபீஷியல் திங்ஸில் அவர் பேச மாட்டேன்றாரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பிலிருந்து இன்றைக்கு 100 நாட்கள் முழுக்க தோல்வியை கண்டிருக்குது. விவசாயிகள் சாலையில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. விவசாய பிரச்சனைகளுக்கெல்லாம் காது கொடுக்கணும். ஏன்னா இவர் வந்து என்னன்னா வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னாரு, அதுல இன்னைக்கு ஃபெயிலியர். அதே மாதிரி கொள்முதல் விலைகளை உயர்வுபடுத்துறாரு, அதுலயும் இன்னைக்கு ஃபெயிலியர். தொடர்ந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள் 200 யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயா தரனாரு, இப்போ அது வந்து மின் கட்டணம் உயர்ந்து போய் வழிவிட்டு சொத்து வரி உயர்த்தி இருக்காங்க. அனைத்துலயுமே அவங்க என்ன விஷயத்தை கொண்டு வராங்களோ அது மக்களுக்கு எதிராக இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செய்யறதே கிடையாது. இப்படிதான் அவர்களுடைய ஆட்சி போயிட்டு இருக்குது. விவசாயத்தை பொறுத்தவரையில காவேரி நீர் 1 மாதத்திற்கு முன்பே நமக்கு கிடைக்க வேண்டிய காவேரி நீர்ல தமிழ்நாடு தோத்துருக்குது. மேகதாது விஷயத்துல தமிழ்நாடு தோத்துருக்குது. நீட் தேர்வுல மாணவர்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடினாங்க, அதை கைது செய்த அரசு தாவேக அரசு. இப்படி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கே விரோதமான ஒரு அரசாக தான் தாவேக அரசு செயல்பட்டு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் இதை அனைத்துமே பார்த்துட்டு இருக்கிறார்கள். தாவேக அரசு இதே மாதிரி ஒரு அடக்குமுறை போர்க்கோடு மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்கள் விகண்டெழுந்து வெளியே வந்து அரசுக்கு எதிராக போராடத்தான் தொடங்கும். கண்டிப்பா இப்ப தாவேக அரசு சட்டம் பத்தி பேசணும், சட்டம் ஒழுங்கு பத்தி பேசணும் அப்படின்னா பாலியல் வன்கொடுமைகள், அதாவது 8 வயசு குழந்தைக்கு, இன்னைக்கு நியூஸ்ல 4 வயசு குழந்தைக்கு, அதே கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஆண் நிர்வாகிகளை பத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, ஃபோனில் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு கூட இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம கடந்த 3 மாதங்களாக நீங்கள் நியூஸ் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலியல் வன்கொடுமை இல்லாமல் இல்லை. அதுலேயும் தாவேக நிர்வாகி தான் அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பாரு, இல்லை தாவேக நிர்வாகியாக இருப்பாங்க, இல்லை தொண்டர்களாக இருப்பாங்க. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் கூட நம்ம பேப்பரில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இந்த ஒரு 3 மாதத்தில் பார்க்கவே இல்லை. தாவேகா இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. இவங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விஷயங்கள் பிஜேபியில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கட்சியிலையும் நடக்கும், அந்த அரசாங்கங்கள்லையும் அந்த எந்தெந்த அரசுகள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதோ அந்த மாநிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளும் அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பாஜகவுடைய ஒரு நிழல் அரசாக தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் பேசினது கிடையாது. ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன்னு கூட அவர் சொன்னது கிடையாது. அதே மாதிரி வேளாண் பட்ஜெட்டில் கூட இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி, மாநில அரசாங்கத்தினுடைய நிதி சுமை அதிகரிக்கப்பட்டிருக்குது, ஒன்றிய அரசு குறைச்சிருக்கிறாங்க. ஆனா இதை பற்றி அவர் எதுவுமே பேசல. இதனால
தமிழ்நாட்டிற்கான நிதி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி எந்த இடத்துலையுமே பேசுறது கிடையாது. ஒன்றிய அரசை எதிர்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத ஒரு முதலமைச்சராகத்தான் இன்னைக்கு மாநிலத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. என்றைக்கு ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசுகிட்ட இருந்து நிதி பெற்று தர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் மாநில அரசினுடைய உரிமைகளை இவரால் பாதுகாக்க முடியும். அதுவரையில் அவர் பின்னாடி இருக்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய புகைப்படத்தை எல்லாம் அவருக்கு எந்த விதத்தில் அவரால் பயன்படுத்த முடியுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பா மக்கள் இதை ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வருது அவங்களோட நடவடிக்கைகளை. நம்ம பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நிறையவே பேசணும். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.